நற்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். அருள்மிகு உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோயில். மூலவர் ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ணர் ருக்மணியால் பூஜிக்கப்பட்டவர். ஒருமுறை ருக்மணி தேவிக்கு பகவான் கிருஷ்ணர் பாலகனாக இருந்தபோது எப்படி இருந்தார் என்று பார்க்க ஆவல் ஏற்பட்டது. தேவசிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து தனது விருப்பத்தை கூறினார். ருக்மணியின் விருப்பத்தை நிறைவேற்ற சாலக்கிராம கல்லில் வலது கையில் தயிர் மத்தும் இடது கையில் வெண்ணையும் வைத்த நிலையில் பாலகிருஷ்ணன் விக்கிரகத்தை உருவாக்கினார் விஸ்வகர்மா. ருக்மணி அதன் அழகில் மயங்கி தன்னுடனேயே வைத்து பூஜித்து வந்தார். ருக்மணிக்கு பின் பாண்டவர்களுள் ஒருவனான அர்ஜுனன் இவரை பூஜித்தார். இவருக்கு பின் இந்த விக்கிரகம் கோபி சந்தனத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டது. ஒருமுறை இந்த விக்கிரகத்தை படகோட்டி ஒருவன் கடல் வழியாக எடுத்து வரும்போது புயல் கடுமையாக வீசியது. அந்த வழியாக வந்த மத்வாச்சாரியார் இதை கண்டார். புயலை அமைதியாக்கி கிருஷ்ணரை மீட்டு 4 மைல் தூரம் பாடல்களை பாடிக்கொண்டு இத்தலம் பிரதிஷ்டை செய்தார். இவர் பாடிய பாடல்கள் துவாதச ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. இன்றும் இந்த பாடல்கள் கிருஷ்ணர் கோவிலில் பாடப்படுகிறது. ஒருமுறை சந்திரன் தனக்கு ஏற்பட்ட தோஷத்திற்காக 27 நட்சத்திரங்களுடன் இத்தல கிருஷ்ணரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான். எனவே இங்குள்ள கிருஷ்ணன் நட்சத்திரங்களின் தலைவனாகவும் கிரகங்களின் நாயகனாகவும் கருதப்பட்டு வணங்கப்படுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணரை 9 துவாரங்கள் உள்ள பலகனி ஜன்னல் போன்ற அமைப்பு வழியாகத்தான் தரிசிக்க முடியும். வெள்ளியால் ஆன இந்த துவாரத்தை நவக்கிரக துவாரம் என்கின்றனர். இதில் கிருஷ்ணரின் 24 வகையான உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதன் முன்புள்ள மண்டபம் தீர்த்த மண்டபம் எனப்படுகிறது. இங்குள்ள மத்வ புஷ்கரணியில் ஆண்டுக்கு ஒருமுறை கங்கை தீர்த்தம் கலப்பதாக ஐதீகம். இதிலிருந்துதான் கிருஷ்ணருக்கு தினமும் அபிஷேக தீர்த்தம் எடுக்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தின் பெயரை சொன்னாலே மிகவும் புண்ணியம் கிடைக்கும். குறிப்பாக மார்கழி மாதத்தில் நீரில் சென்று தீர்த்தம் தெளித்து வந்தால் பன்மடங்கு புண்ணியம் கிடைக்கும். 5 நிலை ராஜகோபுரம் உள்ள இக்கோயிலில் கிருஷ்ணர் மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். மேற்கு பார்த்த கிருஷ்ணரை தரிசிப்பதை மிகவும் விசேஷனர். இங்கு காலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் நடத்தப்படும் நிர்மால்ய பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு திருமணத்தடை உள்ளவர்கள் பிரார்த்தித்தால் உடனே திருமண பாக்கியம் கிட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் ஏற்படும். கல்வியில் சிறந்து விளங்க இங்குள்ள ஸ்ரீ கிருஷ்ணரை பிரார்த்தித்தால் விரைவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.